புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. ஐயா, பெரியவரே, நீங்களா? யாரு? தமிழரசனா? ஆமாங்க ஐயா. ஏப்பா எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்குங்க ஐயா. நீங்கள் எப்படி இப்படி ஆனீங்க? அட அதை ஏப்பா கேட்குற? அழகான ஊர், அங்கே அழகான வீடு, அழகான குடும்பம்னு இருந்தோம். அதுவும் அந்த கடவுளுக்கு பிடிக்கல. என் பொண்டாட்டி என்னை விட்டு போன மாதிரி என் பையன் பொண்டாட்டியும் ஒரே ஒரு பெண்ணை பெற்று போட்டுட்டு அவளும் போய் சேர்ந்துட்டா. அந்த ஒரே ஒரு பொண்ணுக்காக தான் நானும் என் பையனும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். என் பேத்திக்கு அவங்க அப்பான்னா உசுறு. அப்பா எப்போ வருவார் தாத்தா? கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாருமா. அப்போ தான் நீ வந்த. ஐயா, பெரியவரே, பெரியவரே. அடே வாப்பா தமிழரசா, பாப்பா சேர எடுத்துட்டு வாமா. உட்காருப்பா. இந்தாங்க மாமா. ரொம்ப நன்றி தங்கா.
அது ஒன்றும் இல்லைங்கய்யா, நம்மளை நம்ம கம்பெனி மூலமாக பக்கத்து மாவட்டத்துக்கு மாற்றுறாங்க. ஓ அப்படியா? ஆமாங்கய்யா, அதான் ஒரு எட்டு பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேங்க. அப்போது இனிமேல் உடனே பார்க்க முடியாதா? ஆமாங்கய்யா, நான் வந்த கொஞ்ச நாள்லேயே 2 பேரும் நல்லா பழகிட்டோம். ஆமாப்பா. சரி, உன் நம்பர் கொடுக்குறியா? ஆ தரேங்கய்யா. சரி, நான் வரேங்கய்யா. சரிப்பா. தாத்தா அந்த மாமா யாரு? அந்த மாமா நம்ம ஊரில் இருக்கிற பேப்பர் கம்பெனியில் வேலை செய்கிறாருமா. ஓஹோ. நான் டெய்லி அந்த பக்கம் போவேனா, அப்போ பார்த்து பேசி பழகினது தான். தேனு, அப்பா வந்துருச்சு. தேனு, தேன்குட்டி, என்னடா? எனக்கு என்னப்பா வாங்கிட்டு வந்த? உனக்கு பிடிச்ச நேந்திரம் சிப்ஸ்டா. தேங்க்ஸ்ப்பா. சரி, இன்னைக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க? மதர் தெரசாவை பற்றி ஆக்டிவிட்டி பண்ணணும்ப்பா. அப்படியா? சரி சரி. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியாப்பா? ஓ, பண்ணிட்டா போச்சு. ஆரிராரிராரோ ஆரிராரிராரோ ஆரரிரோ ஆரிராரிராரோ ஆரிராரிராரோ ஆராரோ. அன்பு எனும் வானில் ஆள்கின்ற வாணி என் மகள் நீ, இன்ப துன்பம் யாவும் ஒன்றாய் காணு செந்தமிழே. உடல் தூங்கும் போதும் உயிர் உன்னை பேணும், என் உடல் தூங்கும் போதும் உயிர் உன்னை பேணும். மடல் தாங்கும் பூவாய் நெஞ்சில் காப்பேன் நானே, அன்பு எனும் வானில் ஆள்கின்ற வாணி என் மகள் நீ, இன்ப துன்பம் யாவும் ஒன்றாய் காணு செந்தமிழே. வண்ணமிகு பூக்கள் போலே கண்ணே சிரிப்பாய், எண்ணமதில் நல்லதையே எண்ணி இருப்பாய். உன்னை நம்பும் பேர்களுக்கு உயிரை கொடுப்பாய், உன்னுடைய வாழ்வினிக்கும் தேனின் இனிப்பாய். நாளெல்லாம் நீ பேசு, இசை சேர்ப்பேன் பாட்டோடு, என் தோள் சாய்ந்து நீ தூங்கு துயர் போகும் காற்றோடு. நாளெல்லாம் நீ பேசு, இசை சேர்ப்பேன் பாட்டோடு, என் தோள் சாய்ந்து நீ தூங்கு துயர் போகும் காற்றோடு. திருக்குறள் போல உயர்வாய் வாழ்வாய் நீ மண்ணில், அன்பு எனும் வானில் ஆள்கின்ற வாணி என் மகள் நீ, இன்ப துன்பம் யாவும் ஒன்றாய் காணு செந்தமிழே. உடல் தூங்கும் போதும் உயிர் உன்னை பேணும், என் உடல் தூங்கும் போதும் உயிர் உன்னை பேணும். மடல் தாங்கும் பூவாய் நெஞ்சில் காப்பேன் நானே.
ஐ, இது நல்லா இருக்குப்பா. உனக்கு எப்படிப்பா இது தெரியும்? அம்மா சொன்னாங்களாப்பா? ம் அம்மாவுக்கும் மதர் தெரசானா பிடிக்குமாப்பா? ம் ஏன்பா? அம்மா சாமி கிட்ட தானப்பா இருக்காங்க. ம் அப்ப மதர் தெரசாவும் சாமி கிட்ட தானப்பா இருப்பாங்க. ம் அப்படின்னா கவலைப்படாதீங்கப்பா. மதர் தெரசா அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்க. ஏன்னா மதர் தெரசா இங்கேயே நிறைய பேர்த்த நல்லா பார்த்துக்கிட்டாங்கப்பா. அம்மாவும் மதர் தெரசாவை நல்லா பார்த்துப்பாங்கப்பா. டேய் முருகா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஏண்ணா என்னாச்சு? கடைவீதியில் ஒரு குழி இருக்குதுல்ல, ஆமா. அதை அடைச்சிருச்சாமா, அதை சுத்தம் பண்ண சொன்னாங்க ஆஃபீஸில். அப்படியா? சரி வா போலாம். அண்ணா டீ சாப்பிட்டு போயிடலாமா? சாப்பிட்டு போயிட்டே பிரச்சனை இல்லை தான். அண்ணா 2 டீ. இந்தாண்ணா. ஆமா மோட்டர் இருக்குல்ல? அடா ஆமாண்டா, சொல்ல மறந்துட்டேன், மோட்டர் ரிப்பேர்டா. அப்படியா? ஆமாண்டா, இறங்கி தான் எடுக்கணும், வேறு வழி இல்லை. சரி வாண்ணா பார்த்துக்கலாம். ஓ எல்லாம் ரெடியாக இருக்க மாட்டிருக்குது. அதுவா, நம்ம செல்வங்கிட்ட நான் தான் காலையில் கொடுத்து விட்டேன், அதுதான். ஓ அப்படியா? சரி சரி இருண்ணா, நானே இறங்கிக்கிறேன். நீ இறங்குறியா? ம் அண்ணா அந்த குச்சி அண்ணா. அந்த வாளி கொடுண்ணா. முருகா, முருகா, டே சின்ன முருகா, சின்ன முருகா. சார் சார், குழிக்குள்ளே போன முருகன் மேலேயே வரல சார். யோ என்னையா சொல்ற? சார் ஆமாம் சார். சரி சரி, நீ ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு, நான் வந்துடுறேன். சரிங்க சார். ஹலோ, ஃபயர் சர்வீஸுங்களா? ஆமாங்க, சொல்லுங்க. சார் இங்கே கடை வீதியில் என் ஃப்ரெண்டு பாதாள சாக்கடைக்குள்ளே இறங்கணும், மேலேயே வரல சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். சரிங்க. பா, நான் பழனிவேல் பேசுகிறேங்கப்பா. சொல்லுப்பா. நம்ம முருகனுக்கு என்னாச்சுப்பா? இப்போ முருகன் நம்மளையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாப்பா. என்னப்பா சொல்ற? எப்படியா? ஆமாப்பா,
குழி சுத்தம் பண்ண இறங்கின முருகன் மூச்சு திணறி இறந்துட்டான்ப்பா. ஐயோ இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ஏன் தாத்தா என்னாச்சு இப்படி அழுறீங்க? உங்க அப்பா நம்மளே விட்டுட்டு போயிட்டாமா. அப்பா அப்பா நீ தானப்பா எனக்கு எல்லாமே. அப்பா ஐயோ அப்பா 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 ஐயோ அப்பா அப்பா ஐயோ முருகா. அப்பா அப்பா ஐயோ ஐயோ அப்பா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அப்பா. எல்லாம் முடிச்சுட்டு பெரியவர் வந்து பார்க்க சொல்லுங்கள் ஆஃபீஸில். ஐயோ இப்படி பண்ணிட்டியாடா முருகா. அப்பா நீ தானப்பா எனக்கு எல்லாமே. இப்ப நீயே விட்டுட்டு போயிட்டா நான் எங்கப்பா போவேன்? எத்தனையோ குடியில் சமைச்சு வந்த நீ இந்த குடியில மாட்டிக்கியாடா. இனி நான் இந்த புடையை வச்சுட்டு என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்? அப்பா எந்திரிப்பா என் கூட பேசுப்பா. அப்பா எந்திரிப்பா, எந்திரிச்சு வாப்பா. ஐயோ நான் என் பேச்சு எப்படி கரை சேர்த்துன்னு தெரியலையே. தாத்தா இப்ப நம்ம எங்க போறோம்? இது குழந்தைகள் காப்பாங்கம்மா. இங்கே உன்ன மாதிரி குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டு படிப்பும் சொல்லி கொடுப்பாங்கம்மா. நீயும் இங்கே இருந்தீங்கன்னா உனக்கு சோறு போட்டு படிக்க வைப்பாங்க. நானும் உன்னை அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன், சரியா? இல்ல தாத்தா நான் உன் கூட தான் இருப்பேன். சொன்னா கேளுமா. ஏன் தாத்தா நான் உன் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? உனக்கு தொந்தரவா இருக்கா? சரி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி வா போகலாம். இதாப்பா என் நிலமை. என் பையன் இறந்ததுக்கு காசு வரும்னு சொன்னாங்க, அதையும் கேட்டு பார்த்துட்டேன். இங்கே பாருங்கள் பெரியவரே, உங்கள் பையன் இறந்ததுக்கு இழப்பீடு தொகை அறிவிச்சிருக்கிறாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எப்போ வரும்னு தெரியலை. அது வந்தாலும் வரும், வராமல் இருந்தாலும் இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு வர்றதே இல்லை. அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுக்குறோம், சரிங்களா? எனக்கு அப்போவே கூப்பிட்டுருக்கலாம்ல பெரியவரே. நீ எழுதி கொடுத்த சீட்டு தொடர்ந்துச்சுப்பா. சே, உங்கள் நிலைமையை நினச்சா எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குங்க பெரியவரே. இந்த மாதிரி துப்புரவு தொழிலாளிங்க பல பேரே இறந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் அரசாங்கம் தான் தீர்வு சொல்லணும். ஒன்று, இந்த தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு தரணும். அடுத்து, இவங்க இந்த வேலையில் இருந்து போகிற சூழ்நிலை வந்தால் இவங்களோட குடும்பங்களுக்கு அரசாங்கம் தான் எதிர்காலம் அமைச்சு தரணும்.
இதை வலியுறுத்தி சமூக அக்கறையுள்ள மக்களும் பொறுப்புள்ள இயக்கங்களும் போராட்டங்கள் மூலமாக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். இல்லைன்னா உங்களை போல குடும்பங்களோட நிலைமை என்ன ஆகும்? அதான் இந்த வயசான காலத்தில் ஏதோ என்னால் முடிஞ்ச வேலையை செஞ்சிட்ருக்கிறேன். எப்படியோ என் பேத்தி வளர்ச்சி கரை சேர்த்துட்டு போகுது. அதான் எப்படின்னு தெரியல. பெரியவரே, நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுப்பா. என்ன உங்கள் மகனாக நினச்சிக்குங்க, அவ்வளவுதான். இதோட உங்கள் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைங்க. என்னப்பா சொல்கிற? ஒன்றும் புரியலையாப்பா. பெரியவரே, எனக்கும் கல்யாணமாகி 5-6 வருஷம் ஆச்சு. இன்னும் குழந்தையும் இல்லை. அப்பாவும் சின்ன வயசுலேயே தவறிட்டார். அதுவும் உங்களுக்கே தெரியும். அப்பாவும் இல்லாத குழந்தையும் இல்லாத குறைய உங்கள் மூலமாக தீர்த்துக்கலான்னு பார்க்குறேன். ஏப்பா தமிழரசா, நெசமாக சொல்கிறியா? ஆமாங்க ஐயா, பாப்பாவே நானே வளர்த்துக்கிறேன். நீங்களும் எங்கூடையே வந்துருங்க. உங்களுக்கும் பாப்பாவை பார்த்த மாதிரியும் ஆச்சு, எங்கூட இருந்த மாதிரியும் ஆச்சு. சரிங்களா? ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. பெரியவரே, நமக்குள்ளே எதுக்கு நன்றியெல்லாம் சொல்லிட்டு அதை கீழே போட்டு ஏறுங்க, பாப்பாவை கூட்டிகிட்டு போகலாம். சரிப்பா.